எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். நாமே அவருடைய வீடா இருப்போம். எத்தனை பேர் ஆண்டவருடைய வீடா இருக்கிறோம்? நாம் அவருடைய வீடு. ஆனால் நம்ம எதற்காக உருவாக்கப்பட்டோம் என்பதை மறந்து கர்த்தரை விட்டு விலகினதுனால நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக ஆரம்பித்து விட்டது என்றால் சத்ருவின் பிடியில் அகப்பட ஆரம்பித்து விட்டது. புரிந்து கொள்ளுங்கள், நம்மை குறித்த சத்ருவினுடைய முழு எண்ணமும் தீமையா இருக்கிறது. உலகத்திலே பிடிக்காத, நம்மை மிகவும் வெறுக்கிற ஒருவன் யாரு தெரியுமா? சாத்தான். ஏன் அப்படின்னா பரலோகம் நம்மை மிகவும் நேசிக்கிறதுனால. அப்ப நம்மை குறித்து இவனை எப்படியாவது அழிக்கணும், இவனை எப்படியாவது விழத்தள்ளணும், இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிற. தேவனோடு உள்ள உறவு ஸ்ட்ராங்காக நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் பெரிதாகி கொண்டே இருக்கும். ஆனால் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இப்போ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆண்டவரை விட்டுட்டேன்னா சத்துரு பாருங்க, அந்த சிம்சோன் கையில பெலிஸ்தியர் எவ்வளவோ மாட்டுவாங்க. பெலிஸ்தியரை அடிச்சு விட்டுட்டே இருந்தான். ஆனா பெலிஸ்தியர் கையில சிம்சோன் மாட்டினான் பாருங்க, ஒரே நைட்ல மொத்த கதையை முடிச்சுட்டாங்க. இந்த யோபுக்கு உண்டான எல்லாத்தையும் அழிச்சதை பாத்தீங்களா? ஸ்பீட கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது அவனுக்கு. எனக்கு கேட்கிற வாலிப தம்பிங்க இருக்கிறீங்க, வாலிப தங்கச்சிங்க இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில உங்களோடு இயேசு என்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க மட்டும் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்வி என்பது எடுக்கப்படும், ஜெயம் என்பது முத்திரை போடப்படும். சத்ருவுக்கு இடமே இருக்காது. நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. என்னை எனக்குரிய வாசஸ்தலமாக்கு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். ஒரு வாலிபன் ஆண்டவர் இடத்துல வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ கற்பனைகளை கைக்கொள். அவன் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். ஆனால் அவனுடைய மனம் இப்பொழுது எதை நாடிக்கொண்டிருக்கிறது என்றால் அவன் ஐஸ்வர்யத்தை நாடி. ஏன்னா அவனுக்கு ஆஸ்தி மிகுதி. ஆண்டவர் சொன்னார், இங்க பாருப்பா, நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு. நம்ம ஐஸ்வர்யவான்களா இருப்பது ஆண்டவருக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் கிடையாது. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதமே வித்தியாசமானது. எவ்வளவு உயர்த்துவார் தெரியுமா? இங்க மேட்டர் என்னன்னா, இவன் மனசு எதன் மேல இருக்குது அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கு. நிறைய பேர் உடைமைகளுக்காக உறவை துண்டிக்கிறாங்க தெரியுமா? ஈரற்ற பொருட்களுக்காக உயிருள்ள உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. ஆஸ்தி மிகுதியினால குடும்பத்துல வர சண்டை தான் ஜாஸ்தியா இருக்கும். நமக்காய் கர்த்தர் வைராக்கியம் கொண்டு எவ்வளோ செய்யும்படி விரும்புகிறார். ஆண்டு நம்ம கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், நீ என்னுடைய வாசஸ்தலமாக, நீ என்னுடைய வீடா இருக்கணும். இந்த அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கை தொடரட்டும். ஆமென், ஆமென்.